சொல்லாம இருக்க முடியுமா? எத்தனையோ தலைவாவின் காலையில் நம்பிக்கையின் ஒளி விளக்கு ஆண்டவனே வந்து வாழ்த்து. இப்போ நம்ம நல்லா இருக்கியான்னு ஒருத்தர் கேட்கணும். நம்மளுக்கு கேட்கறாரு, சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓ அப்படி நல்லா இருக்கியா? நான் தான் ஆஸ்பத்திரி மாத்திரமா சொல்றேன். நம்ம நல்லா இருக்குன்னு பதில் சொல்ல அவனுக்கு பிடிக்க மாட்டேன். இல்லையா உனக்கு 50 வயசு இருக்குமா? இருக்கும். சுகர் இருக்கணுமே? இல்லைங்க. ஆஹா அப்ப பிபி இருக்கும்? இல்லைங்க. இந்த கண்ணு லேசா அப்படி இப்படி அடிக்கிற மாதிரி ராத்திரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கை கால் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி அதெல்லாம் இருக்கணுமே. அவன் கேட்கறத பார்த்தா நம்ம இதெல்லாம் இருக்கு மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இவனுக்கு இதெல்லாம் இருக்கு. இது மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னாலே சில பேர் பிடிக்காது. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். வாழ்க்கை பாட்டுக்கு அவ்வளவு அழகான சிந்தனைகளை அதை கொடுத்துருப்பாரு. ஒன்றும் இல்லை, பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகள் மேல புரட்சி தலைவருக்கு அதிகமான ஈடுபாடு உண்டு. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பாவேந்தர் கவிதைகளை அடிக்கடி மனப்பாடமா சொல்லுவாங்க. ஷூட்டிங் பிரேக்ல பாவேந்தர் மேல அவ்வளோ. பாவேந்தர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியே திறந்தவர் அவர் தானே, பல்கலைக்கழகம் திருச்சியில அவர் தான் திறந்தார். பெரிய அன்புள்ளவர். அவருடைய கவிதைகள்லாம் சொல்லுவாங்க. எண்ணரும் தமிழ்நாட்டின் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத அன்பால் இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எழுதி இன்புற்றார் என்று மற்றோடு எம்ப கேட்டல் என்னாலோ என்று பாவேந்தர் பாடினார். இந்த கவிதைகளை பத்தி எல்லாம் அவர் பேசுவார். சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்தணி பாரினிலே முன்னம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சுரிந்தனரோ உங்கள் வேரினிலே. சிங்கப்பூர்லயும் மலேசியாவிலும் சாலை போடுவதற்கும் அந்த ஊரை திருத்துவதற்கும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆளுங்க போனாங்க. ஒரு பையனை பேர் என்னன்னு கேட்டேன். அவன் பேர் சொன்னா பாருங்க, உன் பேர் என்னடாங்க? ஆரோக்கிய சாமி எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு எனக்கு நினைத்தால் நன்மை உனக்கு. யாரு இதெல்லாம் சொல்லுவான்? 10 திங்கள் சுமந்தாலே அவன் பெருமைப்பட வேண்டும். உன்னை பெற்றதனால் அவர் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வழிந்தாலும் உலகம் அழ வேண்டும். இந்த மாதிரி வரிகள்லாம் திரைப்படத்தில் கணக்குத்தான் வச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன். வாழைப்பூ மாதிரி பூமியை பார்த்து இளைஞர்கள் தொங்க போட்டு போவாதீங்களா? நிமிர்ந்து இல்லைங்க தலைவர், அதுதான் நிமிர்ந்து. வாழை மலர் போல பூமி சோழை தோழா நாளை உயிர் போகும் என்று போரா கொள்கையிலே தோழா. வாழை மலர் போல பூமி சோழை தோழா நாளை உயிர் போகும் என்று போரா கொள்கையிலே தோழா. நன்மை அறிவே நன்மை உலகே ஒன்றே ஒன்றே மூன்றத்தில் என் போற்றிருக்கும் அது புரிந்த பின்னால் பேசியிருக்கும் உள்ளம் என்போ கோவில் அந்த போக்கு எனக்கொன்றே கடவுள்
கருத்துள்ள பாட்டு அவர் பர்மிஷன் கேட்கிறேன், அவங்க உடனே பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க முடியிருக்காங்க இல்லையா நம்ம அது பார்க்கல. அது அப்புறம் அது மாதிரி நாகரிகம். சரி, இருக்கிற காலகட்டத்தில் இப்படியெல்லாம் வந்தாங்கன்னா இப்பெல்லாம் வேந்து போறாங்க. அப்படி வருவாங்க, அங்கே ஓடுவாங்க. அந்த இசைக்கும் அது தகுந்த மாதிரி புலவத்தில் இசை பாடல், அந்த இசை அப்படி ஒரு அற்புதமான காட்சி அது பார்க்கறதுக்கே. நீ சொல்லும் சொல்லில் மழை இல்லாத
தலைவர் படத்துல இது ஒரு பெரிய பஞ்சு பாட்டு. அவ்வளவு அழகான வரிகள், அவ்வளவு அழகான இசை. இல்ல நான் பார்த்து நீங்க கிளம்புங்க. ஆமா